ஆஸ்பைரன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம்ங்க. இப்போ வரக்கூடிய குரூப் 1 இருக்கு இல்லைங்களா, 2026 செப்டம்பரில் வருது. ஸோ செப்டம்பர் 6ல் வந்துட்டு நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. அதுக்காக நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம். அந்த டெஸ்ட் ஷெடியூலுக்கான வீடியோ தான் இது. யாருக்காவது வில்லிங் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இந்த நம்பருக்கு வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் 1 ஷெடியூல்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புகிற வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்துட்டு 10 இருக்கும். 10ல் வந்துட்டு 2 ஃபுல் டெஸ்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 5th ஜூலை எவ்ரி சண்டே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஜிஎஸ்லேருந்து 75 கொஷின்ஸும் மென்டல் அபிலிட்டியிலேருந்து 25 கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். இப்போது எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு, அதே மாதிரி பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு, அடுத்ததா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அதில் 2, அதாவது யூனிட் 6 இன் தமிழ்நாடு, தமிழ்லாம் படிப்போம், எத்திக்ஸ் வரும்ல அந்த டெஸ்ட்டு. அடுத்ததா பாலிட்டியில் 2 இருக்கும், ஹிஸ்ட்ரியில் 2 இருக்கும். மற்றபடி வந்துட்டு ஜியாகிரஃபி சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட்டில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். பிகாஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் 5 தான். ஓகேங்களா, ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின்ஸ் வரப்போகுது, சயின்ஸ்லேருந்து 5 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம வந்துட்டு 190க்கு வந்துட்டு தரவாக இருந்துக்கலாம். ஜியாகிரஃபி அண்டு சயின்ஸ் வந்துட்டு ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இன்னும் என்னெல்லாம் கவர் ஆகுது எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிவா புக் இருக்கு இல்லைங்களா, சோஷியல் இஷ்யூஸுமே வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே நம்ம பாசிவா புக்கில் இருந்து கொஸ்டின் எடுத்து அதை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அது போக யூனியன் பட்ஜெட் இருக்கும், எக்கனாமிக் சர்வே இருக்கும், அண்டு மென்டல் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கும் ஆப்டிடியூடுமே வந்துட்டு கவர் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாலிசி நோட்ஸும் இதில் கவர் ஆகும். அடுத்ததாக தமிழரசு மேகசின் திட்டம் இருக்கு இல்லைங்களா, யோஜனா, அந்த மேகசினுமே வந்துட்டு கவர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் 1ல் வந்து 11th and 12th இருக்கும், ப்ளஸ் யூனியன் பட்ஜெட் இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு பாசிவா புக்கில் இருக்கிறத கவர் பண்ணி கொடுத்துருவோம், half of the டாபிக். அடுத்து மென்டல் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனும் லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2ல் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் 2 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்க லெசன் மட்டும்தான் எடுப்போம். அடுத்ததாக எக்கனாமிக் சர்வே உங்களுக்கு கவர் ஆகும். பாசிவாவில் இருக்கிற ரிமைனிங் டாபிக் படிக்க போகிறோம். அடுத்ததாக பர்சன்டேஜும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இது வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 இருக்கும் மென்டல் அபிலிட்டியில், ஆப்டிடியூடில் 10 டாப்பிக்கும், ரீசனிங்கில் 6 டாப்பிக்கும் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது ரீசனிங்கில் வந்து பசில்ஸ் கொடுக்குறோம். டெஸ்ட் நம்பர் 3ல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் யூனிட் 6ல் வந்து டெஸ்ட் 1 எழுத போகிறோம். அடுத்ததாக பாலிசி நோட்ஸ் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டைஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 4ல் அதுவே டெஸ்ட் 2 கொடுத்துட்டு தமிழரசு மேகசின் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது மென்டல் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் விஷுவல் ரீசனிங் லாஜிக்கல் ரீசன்லையும் இருக்க போகுது. டெஸ்ட் நம்பர் 5ல் இந்தியன் பாலிட்டியை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் எப்படி கவர் பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் ஹையர் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இது குரூப் 1ங்கிறதுனால லோயர் கிளாஸில் விட ஹையர் கிளாஸில் தான் நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் பிரகதீஷ் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்க கொஷின்ஸ் வரும். மென்டல் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமரிக்கும் கொடுக்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 6 வந்து இந்தியன் பாலிட்டியை டெஸ்ட் 2 வச்சுருக்கோம். இது 6th to 10th சிலபஸில் இருக்க டாபிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் பிரகதீஷ் லக்ஷ்மிகாந்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்ததான் மென்டல் அபிலிட்டியில் ஏரியாவும் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்லேயும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 7 இந்தியன் ஹிஸ்ட்ரியோட டெஸ்ட் 1. அடுத்ததாக திட்டம் யோஜனா மேகசின்லேருந்து கொஷின் வரும். மென்டல் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வால்யூமும் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியோட டெஸ்ட் 2 இருக்கும். எக்கனாமிக்ஸை வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போது ஜூலையில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது ஆகஸ்ட் எண்டில் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் தான் 50 கொஷின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம இங்கே என்னெல்லாம் படித்தோமோ அதை வந்து ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறோம். அடுத்ததாக டெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ரீசனிங் வந்து ரிவிஷன் கொடுக்க போகிறோம். டோட்டலாக வந்து 6 தான் ரீசனிங் இருக்குது.
ரீசனிங் டாபிக்ல. ஸோ அதை வந்து இங்கேயே நம்ம ரிவிஷன் பண்ணிடுறோம். அதுல இருந்து 10 கொஷின்ஸ் வருது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் தான். நெக்ஸ்ட் வரக்கூடிய சண்டேல, அதாவது 30th August 2026ல ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது, இன்க்ளூடிங் ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல 200 கொஷின்ஸ், 175 ஜிஎஸும் 25 வந்துட்டு மென்டல் அபிலிட்டியும் இருக்க போகுது. அதே மாதிரி 3rd September 2026ல ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் மார்க்கா கொடுக்க போறோம். இதுவும் 200 கொஷின்ஸ் இருக்கும். இது 6th September வந்துட்டு நமக்கு எக்ஸாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் ஷெட்யூல் அனுப்புறேன். தேங்க்யூ.